100 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கல. அந்த கோடாரிய பிடிச்சிருந்த கை யாருடையது? வாங்க, அமெரிக்காவையே ஒரு காலத்துல உலுக்கி போட்ட வில்லிஸ்கா கோடாரி கொலைகள்ங்கிற அந்த தீர்க்கப்படாத மர்மத்துக்குள்ள நாம போகலாம். கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆனா பாருங்க, இந்த ஒரு வரிக்குள்ளவா ஒரு அமைதியான நகரத்தோட சரித்திரத்தையே மாத்தி போட்ட ஒரு கொடூரமான ராத்திரியோட முழு பயங்கரமும் அடங்கியிருக்கு. வாங்க, நாம இப்ப 1912க்கு போவோம். வில்லிஸ்கா, அது ஒரு சின்ன ஊரு. அங்க எல்லாருக்குமே ஒருத்தர் தெரியும். சாயங்காலம் ஆனா போதும், எல்லாரும் வீட்டுக்கு வெளியே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பாதுகாப்பான அமைதியான ஒரு ஊரு. ஆனா அந்த அமைதி ஒரே ராத்திரியில உடைய போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அன்னிக்கு ஜூன் 9, 1912 ஒரு சாதாரண ஞாயிற்றுக்கிழமை தான். மூர் குடும்பம், அதாவது ஜொசையா மூர், அவரோட மனைவி, 4 குழந்தைகள் எல்லாரும் சர்ச்ல ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டே வீட்டுக்கு வராங்க. ஆனா பாவம், அதுதான் அவங்களோட கடைசி சந்தோஷமான நிமிஷம்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு ராத்திரி மூர் குடும்பம் மட்டும் தனியா இல்ல. அவங்க குழந்தைகளோட 2 ஃப்ரெண்ட்ஸ், லேனா மற்றும் ஐனா ஸ்டில்லிங்கர்னு 2 சின்ன பொண்ணுங்களும் அவங்க கூட தங்கியிருந்தாங்க. சோ அந்த வீட்ல மொத்தம் 8 பேர். ஆனா விதி அந்த 8 உயிர்களையும் குறி வச்சிருந்தது. யோசிச்சு பாருங்க, ராத்திரி 9:30 மணிக்கு அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த வீட்ல அவங்க மட்டும் இல்லைன்னு. இருட்டுல ஒருத்தன் அவங்களுக்காக காத்துட்டு இருந்திருக்கான். மணி நள்ளிரவை நெருங்க அந்த வீடு ஒரு மரண அமைதியில மூழ்கிடுச்சு. அந்த அமைதிக்கு பின்னால தான் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க ஆரம்பிச்சது. எப்பவுமே காலையில குழந்தைங்களோட சிரிப்பு சத்தத்துல கலகலன்னு இருக்கிற அந்த மூர் வீடு அன்னைக்கு பொழுது விடிஞ்சும் மயான அமைதியில இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், ஒரு கவலை வர ஆரம்பிச்சது. எவ்வளவு கூப்பிட்டும் உள்ள இருந்து எந்த பதிலும் வரல. சரி, என்னதானு பார்க்கலான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கதவை திறந்து உள்ள போறாங்க. ஆனா அங்க அவங்க பார்த்த ஒரு காட்சி, அது அந்த குடும்பத்தோட கனவை மட்டும் சிதைக்கல, அந்த ஊரோட ஆன்மாவையே சிதைச்சிடுச்சு. அந்த கொடூரமான காட்சியை பார்த்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வர்றதுக்கே போலீஸுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. சரி, விசாரணைய ஆரம்பிச்சப்ப அவங்களுக்கு கிடைச்ச தடயங்கள் அது இந்த கேஸோட மர்மத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. ஏன்னா கொலைகாரன் ரொம்ப விசித்திரமான சில தடயங்களை விட்டுட்டு போயிருந்தான். இப்ப நீங்களே சொல்லுங்க, கொலை நடந்த இடத்துல இருந்த பொருள்களை பார்த்தா இது ஒரு சாதாரண திருட்டுக்காக நடந்த கொலையான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது வேற ஏதோ ஒண்ணு. அப்போ இந்த மாதிரி தடயங்களை விட்டுட்டு போன அந்த கொலைகாரனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரையும் குழப்பிட்டு இருக்கு. இப்ப அந்த தடயங்களை பார்க்கலாம். முதல்ல கொலைக்கு யூஸ் பண்ண கோடாரி, அது மூர் குடும்பத்தோடது. அங்கேயே போட்டுட்டு போயிருக்கான். அதாவது அவன் எந்த ஆயுதத்தையும் கையில கொண்டு வரல. அடுத்ததா வீட்ல இருந்த எல்லா கண்ணாடியும் துணிய வச்சு மூடியிருக்கான். எதுக்கு? ஏதோ ஒரு சடங்கு மாதிரியே இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, இறந்தவங்களோட முகத்தையும் துணிய வச்சு மூடியிருக்கான். ஒருவேளை குற்ற உணர்ச்சியா இருக்குமோ, இல்ல வேற எதுவும் காரணமா? அப்புறம் அந்த பன்றி இறைச்சி துண்டு எதுக்கு அங்க இருந்துச்சு? இந்த தடயங்கள் எதுவுமே கொலைகாரன் யாருன்னு சொல்லல, ஆனா அவனை இன்னும் மர்மமான ஒரு நிழலா மாத்திருச்சு. சரி, இவ்ளோ விசித்திரமான தடயங்கள் இருந்தும் ஏன் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல? இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த காலத்துல இருந்த இன்வெஸ்டிகேஷன் முறைகள்ல இருந்த பெரிய ஓட்டைகள் தான். இந்த கம்பேரிசனை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நம்ம கிட்ட டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னு எத்தனையோ ஃபாரன்சிக் டெக்னிக்ஸ் இருக்கு. ஆனா 1912ல இதெல்லாம் கிடையவே கிடையாது. போலீஸ் என்ன பண்ணாங்க? யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா, வாக்குமூலம் கொடுப்பாங்களான்னு காதுல கேட்டதை நம்பி ஒரு மாதிரி இருட்டுல கையால தொழாவிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அந்த கேஸோட மிகப்பெரிய வீக்னஸ். ஆனா டெக்னாலஜி மட்டும்தான் பிரச்சனையா? இல்லவே இல்ல. இதை விட ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு. கொலை நடந்த நியூஸ் ஊர் முழுக்க பரவுனதும் நூத்துக்கணக்கான ஜனங்க என்ன ஏதுன்னு பார்க்க ஆர்வத்துல அந்த வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க வச்ச ஒவ்வொரு அடியும் கொலைக்காரனோட கால் தடத்தை அழிச்சது. அவங்க தொட்ட ஒவ்வொரு பொருளும் ஒருவேளை கொலையாளியை காட்டி குடிச்சிருக்கக்கூடிய தடயங்களை நிரந்தரமா அழிச்சிடுச்சு. மொத்த கிரைம் சீனும் நாசமா போச்சு. இப்ப கையில எந்த உருப்படியான தடயமும் இல்ல. போலீஸ் என்ன பண்ணுவாங்க? சந்தேகப்படுற எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த ஊருக்குள்ளேயே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சு ஒரு விதமான பயம் பரவ ஆரம்பிச்சுது. அந்த சந்தேக லிஸ்ட்ல நிறைய பேர் இருந்தாங்க. முதல்ல மூரோட பிசினஸ் எதிரி ஃப்ராங்க் ஜோன்ஸ், அப்புறம் கொஞ்சம் விசித்திரமான ஒரு பாதிரியார் ஜார்ஜ் கெல்லி, ஏன் ஒரு சீரியல் கில்லரா இருக்கலான்னு சந்தேகப்பட்ட வில்லியம் மான்ஸ்ஃபீல்ட் வரைக்கும் பலரையும் விசாரிச்சாங்க. இதுல அந்த கெல்லிங்கிறவரு ஒரு தடவை நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு அப்புறம் மாத்தி பேசிறாரு. ஆனா கடைசியில யாருக்கு எதிராகவும் ஒரு சின்ன உறுதியான ஆதாரம் கூட கிடைக்கல. எல்லாரையும் விட்டுட்டாங்க. கடைசியில மிஞ்சினது என்னமோ உண்மையான கொலையாளி யாருங்கிற கேள்வி மட்டும்தான். எவ்வளவோ விசாரணைகள், பல சந்தேகங்கள், வாக்குமூலங்கள்னு எல்லாம் நடந்தும் கடைசி வரைக்கும் இந்த கொலைகளுக்கு பின்னால இருந்த அந்த மர்மம் அது தீர்க்கப்படவே இல்லை. இதுதான் இந்த கேஸோட கசப்பான ஒரு உண்மை.
இவ்ளோ கொடூரமான ஒரு குற்றத்தை செஞ்ச அந்த கொலைகாரன் கடைசி வரைக்கும் பிடிபடவே இல்ல. அவன் எந்த தண்டனையும் அனுபவிக்காம சுதந்திரமா வாழ்ந்து செத்து போயிருக்கலாம். இந்த நினைப்பு தான் அந்த நகரத்தை இன்னைக்கு வரைக்கும் ஒருவித பயத்துல வச்சிருக்கு. அந்த கொலைகள் நடந்த வீடு அது இன்னைக்கும் அங்கதான் இருக்கு. அது வெறும் செங்கல் கட்டிடம் இல்ல, அது தீர்க்கப்படாத ஒரு அநீதிக்கு, ஒரு குடும்பத்தோட பயங்கரமான முடிவுக்கு, அந்த ஊரோட நீங்காத பயத்துக்கு ஒரு சின்னமா நின்னுட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த வீட்ட வில்லிஸ்கா கோடாரி கொலை வீடுன்னு தான் சொல்றாங்க. ராத்திரி நேரத்துல அங்க விசித்திரமான சத்தம் கேட்கும், சின்ன குழந்தைங்களோட ஆவிகளை பார்த்ததா நிறைய பேர் சொல்றாங்க. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்ளோ மர்மமும் பயமும் நிறைஞ்ச அந்த வீட்ல ஒரே ஒரு ராத்திரி தங்க உங்களுக்கு தைரியம் இருக்கா?